சிவாதிருச்சிற்றம்பலம். எம்பிராட்டி மட்டுவார் குழமை சமேத தாயுமானவருடைய பொன்னார் மலர் கமலப்பாதங்களையும் ஐயா அம்மா அவர்களுடைய மலர்பாதங்களையும் வணங்கி கொண்டு துணை காலமும் அடியனுக்கு அருளாட்சி செய்து கொண்டிருக்கின்ற ஐயா அம்மா அவர்களுடைய மலர்பாதங்களை என்றும் மறவாதிருக்க வர வேண்டும். தொகை வகை விரி என்கின்ற வாக்கினாலே இன்று வகையினால் எம்பெருமான் சேக்கிழார் பெருமானுடைய திருவாய் மலர்ந்தொழிய பெரிய புராணத்திலே திருநாவுக்கரசு சுவாமிகளினுடைய சரிதத்தை சிந்திக்க இருக்கின்றோம். 102வது பாடலிலிருந்து சரிதங்கள் இனிதை தொடர்கின்றன. முந்தைய பதிவிலே 102 பாடலுக்கு மேல் 124 பதிவு வரை புராணத்தை முடிவு செய்தேன். அது அந்த பதிவிலே அடியனுக்கு இந்த 102வது பாடல் வரிகளில் நஞ்சுண்ட அந்த பதிவரிகள்லேருந்து பார்க்கும்போது அடியனால் மேற்கொண்டு புராணத்தை தொடர முடியல. காரணம் என்னென்னா, சாமி என் மீது வைத்திருக்கிற அன்பால் நான் அடியன் சாமி மீது வைத்திருக்கேன். அன்பே இல்லை சாமிகிட்ட அடியன் பற்றுக்கூட எந்த அளவுக்குலாம் சொல்ல முடியாது. அடியவர்களுடைய உண்மையான அன்பு தான் என்னை மென்மேலும் மெய்சிலிருக்க வைக்கின்றது இந்த புராணம். அதனால் அந்த தொடர்ச்சியிலேருந்து இருக்கின்ற 101-2 124 வரைக்கும் சிந்திச்சுட்டேன். அதை அப்லோட் பண்ண முடியல என்னால். காரணம் என்னென்னா, ரொம்பவும் மனது ரொம்ப ஆட்பட்டுடுச்சு, மெய்சில் எடுத்துருச்சு. அதனால் மீண்டும் அந்த பதிவிலிருந்து இருக்கிற அந்த 102 வரைக்கும் தான் நீங்கள் கேட்டிருப்பீங்க. 102க்கு மேலே 124 வரைக்கும் இருக்கிற அந்த பதிவை நான் எடுத்துட்டேன். மீண்டும் அந்த 102லேருந்து ஆரம்பித்து பதிவை போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி எம்பெருமான் திருக்கருணையினால் 102வது பாடலில் சுவாமி சொல்கிறாரு, அதிசயம் அன்றிது முன்னை அமன் சமய சாதகத்தால் இது செய்து பிழைத்திருந்தான் சொல்கிறாரு. என்னென்னா 102வது பாடலில் இது அமணர்களுடைய அந்த மந்திர உபகாசனாலையும் அந்த சமயத்தில் இருந்தனாலும் பிழைச்சிக்கிட்டாரு. உரை செய்து மதி செய்வது இனி கொடிய வல்விடம் ஊட்டுவதுன்னா, மதி செய்து கொடிய வல்விடம் அப்படின்னா கொடிய வல்விடம், கொடிய நஞ்சை பாம்பு விஷத்தை கொடுத்து திருநாவுக்கரசரை கொன்றுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. முதிர்வன் பாதகத்தார் முடைவாயன்னு சொல்கிறேன்னா, அவங்க நல்லது பேச மாட்டாங்க. அவருடைய வாழ்வில் சரியான ஒரு தீர்க்கம் இல்லாதவர்கள் தான் முடைவாய் அப்படின்னு சொல்கிறாங்க. முண்டம் தரித்தோர் முடைவாய். முண்டம்னாலே அது முடிந்து போன விஷயம். அதான் முண்டம் தரித்தீர் முதுகாடு வருவீர்னு சாமி சொல்கிறாருல, அந்த முண்டம் வேறு, இங்கே இருக்க முடைன்றது வேறு. இப்படி இவர்களுடைய பாங்கு ஒன்றும் செழிப்பமான விஷயங்களே இல்லை இவர்கள்ட்ட. ரொம்பவும் சமண சமய துறவிகள் சைவத்துக்கு ரொம்பவும் எதிர்ப்பாக இருந்தாங்க. அதான் அன்னைய நாளில் பரசமயம்னு சொல்கிறார் சேக்கிழார் பெருமான். பரசமயம் எங்கேயும் நிறைய விரிந்து அவர்களுடைய பள்ளிகள் அங்கங்கே திருச்சிராப்பள்ளி, காட்டுப்பள்ளி, இப்படி நிறைய பாடல் புத்தகம் நிறைய இடங்களில் சமன் பள்ளி அமைச்சு ரொம்பவும் இறை வழிபாட்டுக்கு ரொம்பவும் இடர்வு பண்ணிகிட்டு இருந்த ஒரு காலம். அப்படிப்பட்ட காலங்களில் சைவத்தை வளைச்ச மகாபெரியவர் யார்? அந்த மகாபெரியவர் யாருன்னா பெருமான் திருநாவுக்கரசர். அந்த மகாபெரியவாவை நம்ம வணங்கிக்கிறோம். வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறணும், அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றி பெறணும். திருநாவுக்கு அரசு, அவருடைய வாய்மொழியை திருநாவுக்கரசுன்னு நித்தமும் சொன்னாலே வாழ்விலே நம்மளை அரசராக்கிடுவார். திருநாவுக்கரசு சொல்லி பாருங்க, பலமுறை சொல்லுங்கள். திருநாவுக்கரசுன்னு சொல்லுங்களேன், வாய்மொழி சொல்லுங்கள். அவர் ஆண்ட அரசு நமக்கு வாழ்வளிப்பார். சரி, இனி சரிதத்திற்கு வருவோம். ஆங்கது கேட்டிலுமே இந்த மாதிரி அத்திடம் திருநாவுக்கரசரை அத்தீயவிடம் பாங்குடைய பாலடிசில் அமுது செய்ய பண்ணினார். ஆங்கது கேட்டலுமே கொடிய அமன் சார்பால் கெடுமன்னன், அந்த மன்னனை கெடுமன்னன். என்ன ஏன் கெடுமன்னன் சொல்லப்பட்டிருக்குன்னா, அந்த கெடுன்னு அவன் கெட்டுவிட்டான். இவனுக்கு அறிவு இல்லை. என்றைக்குமே ராஜான்றவன் செங்கோல் ஆட்சி பண்ணுறவன் நல்லா ஆட்சி பண்ணும். அவன் நல்லா ஆட்சி பண்ணலன்னா நாட்டுக்கு தான் கெடுதல். அதனால் அவருக்கு கெடுமன்னன் ஓங்கு பெற மையலினால ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சு செஞ்சே ஆகணும். தேங்காதார் திருநாவுக்கரசரை நஞ்சூட்டி மின உரைப்ப தேங்காதார் திருநாவுக்கரசரை அரசரை அத்தீயவிடம் பாங்குடைய பாலடிசில் அமுது செய்ய பண்ணினார். நஞ்சும் அமுதாமல் எங்கள் நாதனடியாருக்கு. எப்பேற்பட்ட நஞ்சா இருந்தாலும் நாதனடியார் ஒன்றுமே பண்ணாது. நஞ்சும் அமுதாமல் எங்கள் நாதனடியாருக்கென்று வஞ்சமிகு நெஞ்சுடையார் பாருங்க, வார்த்தை பெருமானுடைய வார்த்தை, அருமையான வார்த்தை. வஞ்சம் மிகு நெஞ்சுடையார். அவங்க நெஞ்சத்தில் உண்மையே இல்லை. அதனால தான் மஞ்சம் மிகுன்றார். ஒரு மிகுச்சி அங்கே கொடுக்கப்படுகிறது.
வஞ்சமிகு நெஞ்சு. இங்கே குசுடு துப்புரு காட்டுறாரு பாருங்க. குசுடு துப்புரு இந்த வல்லினம் மெல்லினம் சொல்கிற மாதிரி இங்கே இலக்கணங்கள் அப்படி பேசப்படுது. வஞ்சமிகு நெஞ்சுடையார் வஞ்சியனால் வஞ்சனையாம் படியறிந்தே, அந்த வஞ்சனை செய்ய போகிறாங்க, அதை அறிந்தே செஞ்சடையார் சீர்விளங்கும் திருளுடையார் தெய்விடத்தால் வெஞ்சமனர் இடுவித்த பாலடசில் மிசித்திருந்தார். பொடியார்க்கும் திருமணி புனிதற்கு போனங்கள் முடியார்க்கும் துயர் நீங்க முன்னைவிடம் அமுதானால் படியார்க்கும் அறிவறிய பசுபதியார் நம்முடைய அடியார்க்கு நெஞ்சமுதம் ஆவதான் அரிதா அற்புதமோ? எம்பெருமானுடைய அடியவருக்கு நஞ்சமுது கொடுக்கறது அற்புதமோ அப்படிங்கிறார் சாமி. அவ்விடத்தை ஆண்டாரசு அமுது செய்து முன்னிருப்ப வெவ்விடமும் அமுது ஆயிற்று என அமரமனர் வெறுக்கொண்டே இவ்விடத்தில் இவன் பிழைக்கில் எமக்கெல்லாம் இதுக்கு விட அமுது ஆயிற்று. வெவ்விடம் இந்த நஞ்சு அவருக்கு அமுதம் ஆயிடுச்சுன்னா, ஏன்னா அமனர் வெறுக்கொண்டே இவ்விடத்தே இவன் பிழைக்கில் எமக்கு எல்லாம் இறுதி என தெவ்விடத்து செயல் புரியும் காவலருக்கு செப்புவார். பாருங்க, செப்ப போகிறாங்க, சொல்ல போகிறாங்க. இதுக்கு இவருக்கு நஞ்சே அமுதம் ஆயிடுச்சு. அமுதுன்னு என்ன, விஷம் மாறிடுச்சு. விஷம் அமுதமாயிடுச்சு. சாமியே கண்டம் நஞ்சுடை கம்பன் எம்மானை காணக்கண்ணடியன் விட்டு வந்து எம்பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடுவாங்க. அப்படியே நஞ்சு தான், அதாவது கண்டத்துக்கு கீழே ஒன்றுமே இல்லை. சிவா சிவா சிவார்ப்பணம்னு சொல்லி எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும், ஏதோ ஒரு பொருளை உண்டாலும் கூட, ஏதோ வெளியூரில் போய் வேலைகள் செய்தாலும் கூட சிவார்ப்பணம்னு சொல்லி நமச்சிவாய சொல்லி சாப்பிடுங்க. எதாக இருந்தாலும் சிவார்ப்பணம் சொல்லி சிவார்ப்பணத்தை பண்ணி நம்ம சாப்பிட்டோம்னா அந்த கண்டத்தில் எப்பேற்பட்ட சளி கிளி எந்த ஒரு பிணியுமே தொண்டைக்கு அப்பால் பிடிச்சுன்னா அது நஞ்செல்லாம் ஒன்றும் பண்ணாது. அதுதான் கண்டம் நஞ்சுடைய கம்பனி மாடேன் பண்ணியிருக்காரு சுந்தர சுவாமிகள். சுந்தர சுவாமிகள் நினைக்க வேண்டிய தருணம் வந்தது, அதனால் நினச்சோம், வேற ஒன்றும் இல்லை. நஞ்சு கலந்த ஊட்டிடவும் நம் சமயத்தில் விடம் தீர்ந்து தஞ்சமுடை மந்திரத்தால் சாதியா வகை எடுத்தான்னு சொல்கிறேன். எஞ்சும் வகையாவருக்கு இது இளதையில் என் உயிரும் நின்முறையும் இளதையில் எம் உயிரும் நின்முறையும் துஞ்சுவது திடம் என்று சூழ்வினையின் துறை நின்றார். மற்றவர் தம் மொழி கேட்டு மதிகட்ட மன்னனும் அடிக்கடி மதிவட்ட மன்னவன் நஞ்சு விட்டு சாமி இறைவனுடையல நல்லா இருக்கிறாரு. நஞ்சமுடைய மந்திரத்தா சாதியாக நம்மளுடைய சமண சமயத்தில் இருக்க மந்திரத்தினால் அவர் புரிஞ்சுக்கிட்டார். எஞ்சு வகை அவருக்கு இளதையில் அது இனிமே எஞ்சத்துக்கு வழி இல்லை. எம் உயிரும் நின்முறையும் துஞ்சுவதிடம் என்று சூழ்வினையின் துறை நின்றார். மற்றவர்தம் மொழி கேட்டு பதிகட்ட மன்னனும் செற்றவனை கடியும் திரும்பி எவ்வாறு, சரி அவனை என்ன பண்ணலாம் இன்னும் கடியும்ன்றார். செற்றவனை இறைவனுடைய திருவடி செற்றவனை இனி கடியும் திறம் எவ்வாறு, இறைவன்கிட்ட இருக்கிறவரை என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது என செப்ப உற்றவரும் மந்திர சாதக நாங்கள் ஒளிந்திட நின் கொற்றவளை கயிற்றெதிரே விடுவது. நாங்கள் இன்னொரு மந்திரத்தில் ரொம்ப ஜபம் பண்ணி வெங்காயம் அவங்களாம் என்ன பண்ண முடியும், அது நாதாரிங்களால். அந்த சமயத்தை துஞ்சமனருடைய எண்ணங்கள் எவ்வளவு கொடியதாக இருக்குது பாருங்கள். நம்ம இன்றைக்கி திருநீர் உத்ராகம் பூசிட்டு போனால ஒரு காலத்தில் அப்படி பேசுனாங்க, இங்கே பாரு பூதியும் திருநீர் உத்ராட்சம். இன்றைக்கி அந்த நிலை மாறி இருக்குன்னா அடியவருடைய அன்பு, அடியவருடைய பக்தி, அடியவருடைய எண்ணங்கள். தியாகம் தியாகம் பண்ணாதான் சைவத்தில் மேல் நோக்கி வர முடியும். நம்மளுடைய வெற்றி மீது வெற்றி எம்மை சேர்ன்னு சொல்கிறாங்களே, அது மாதிரி வரைய பாடலாம் வரல. சுவாமி நினைங்க. துஞ்சுவது திடமின்றே சூழ்விலையின் என்றார். செற்றவனை கொற்ற வயக்களிற்று எதிரே விடுவது இருக்கணும். சரி, ரொம்ப கோபமான யானையை விடுவோம். மாபாவி கடையமனர் வாகீசர் திருவடியாம். மாபாவி என்ன பண்ணுறான், கடையமனை வாகீசருடைய திருவடிக்காம். காபாலினா முண்டம் தெரியுது, கொடிய வினை புரியவன் காபாலி, உயிர் வதம் பண்ணுவன் காபாலின்னு ஒரு வாக்கு உண்டு. மாபாவி காபாலி. பூபாலர் பாருங்க, அடுத்து பூபாலர் கோபாதி. இந்த வரிகள் எப்படி வந்திருக்கு பாருங்க. எதுகை முனம் மாபாவி கடையமனர் வாகீச திருவடியாம் காபாலி அடியவர்பால் கடற்களிற்றை விடுகென பூபாலர் செயல் மேற்கொண்ட புலைத்தொழிலோன் அவர் மேல் கோபாதி சாயம் ஆன கொலைகளிற்றை விடச் சொன்னான். கோபம் மிக கொலைகளிற்றை விடுறாங்க. கூடத்தை குத்தி ஒரு குன்றம் என புறப்பட்டு மாடத்தை விரித்திட்டு மண்டபங்கள் எடுத்து ஏற்றி கூடத்தை குத்தி ஒரு குன்றம் என புறப்பட்டு அந்த கூடத்தில் இந்த காளை மாடு குதிக்கிற மாதிரி அந்த தரையில் அப்படி காளை வருவது போல் அந்த யானை வருது. அந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்கிறத சொல்கிறாங்க. இப்போ மாடத்தை மறித்திட்டு மண்டபங்கள் எடுத்து ஏற்றி தாடத்தில் பறிக்காரர், அதான் அந்த மண்டபங்கள்லாம் தாண்டி வந்துக்கிட்டு இருக்குது யானை பயங்கரமாக. தாடத்தில் பறிக்கார பரிகாரையும் தலையிடறி கடற்களிற்றின் வேடத்தால் வரும் கூற்றின் மிக்கது விரல் வேலம் நம் கொண்டு அந்த யானை வருதா. மாடுற்று அணை இவுளிகுளம் வரியேறி செறிய வயிற கோடுற்று இருவிளவு இட்டு குறைகை கோடு ஒரிய
வெளிவுற்றது அவ்விடர் கைக்குள்ள உரையே. பாவ கொடுவினை முற்றிய படிட்டொற்று கொடியோ, பாவத்தினுடைய பிறப்பிடமா அப்படிங்கிறாங்க. நாவுக்கரசு எதிர் முறகொடு நணுகி கருவறை போல் ஏவி சென்று பொருளாக்கரியினை உயிர்த்திட விருளார். அவரை திருநாவுக்கரசர் முன்னாடி ஏவுறாங்க யானைய. சேகில் திகழ்பவர் பொற்களில் தெளிவுற்றனர் பெரியோர். அங்கே இருந்தவங்கெல்லாம் இறைவனுடைய திருவடியில் இருக்கிறவங்கெல்லாம் இறைவனை நினச்சிட்டு இருக்காங்க. செவில் சிகளவு பொற்களல் தெளிவு உற்றனர் பெரியோர். சில பெரியவங்களாம் இறைவனை வணங்குறாங்க. அந்த நடக்குது அந்த மைதானத்தில் அவரை நடக்கிறதுக்கு பெரிய இதை போட்டு வச்சுருக்கிறாங்க. பெரிய அந்த மைதானத்தில் நாவுக்கரசரை இட்டிருக்காங்க போல. அண்ணல் அருந்தவவேந்தர் ஆணையம் மேல் வர கண்டு விண்ணவதம் பெருமானை விடையுகந்தேறும் பிரானை சொன்னவன் சந்தன சாந்து. இதை பாட்டுட்டு சாமி இதை பார்த்துட்டுல கண்டுக்கல. நீ என்ன வேணா பண்ணு, எனக்கு எல்லாமே எம்பிரான். அதை முன்னாடி பாட்டில் சொன்னாங்களே, ஈண்டு வரும் தேவர்களுக்கு எம்பிரான் சொல்ல. இப்போ சொன்னவன் சந்தன சாந்துன்னு பாடுறார். உய்யை எடுத்து திருப்பதிகத்தை மண் உலக உய்யை எடுத்து வகில் உடனே பாடுகின்றார். என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, தலை மேல இடி விழுந்து எது நடந்தாலும் சரி, எது நடக்கவிருந்தாலும் சரி, சுண்ணவன் சந்தன சாந்துன்னு பாடுங்க. சுண்ணவன் சந்தன சாந்துன்னு உலகேத்த பாடுறார் பாருங்க எம்பெருமான் திருநாவுக்கரசர். சுண்ணவன் சந்தன சாந்தத்தை பதிகத்தை பாடுங்க. மண்ணுலக உய்யை எடுத்து மகிழுடனே பாடுகின்றார். பஞ்சகர் விட்ட சினப்போர் மதவன் களிற்றை நோக்கி செஞ்சடை நீள்முடி கூத்தர் தேவர்க்கும் தேவர் பிரான். கூத்த பெருமான் தேவர் கூத்தாடியப்ப பெருமான் தில்லை பெருமானு தேவருக்கெல்லாம் தேவர். அந்த பெருமானுடைய அடிவர் விட்டுருவாரா? கொஞ்சம் நினச்சி பார்ப்போமே, விடுவாரா? திருநாவுக்கரசு சுவாமி விட்டுவாரா அவசியத்தில்? வெஞ்சிடர் மூவிலை சூழ வீரற்றத்தம் அடியோம் நாம். யாரு? வெஞ்சின நம்ம மூவிலை சூழ வீரற்றத்தம் அடியோம், வீரற்றத்தம் அடியோம் நாம் அப்படின்னு சொல்லி பாருங்க. ஒரு முறை சொல்லிப்பாங்க. வீரற்றத்தம் அடியோம் நாம் என சொல்லுங்க. அப்படி சொன்னீங்கன்னா சுவாமி கூட அருந்துணையாக இருப்பார். அருந்துணைன்னா சாதாரண துணை இல்லை. அஞ்சுவது இல்லை. எதுக்கு அஞ்சணும்? நம்ம அஞ்ச போவதும் இல்லை என்று நினச்சிக்கணும். அஞ்சுவது இல்லை என்று அருந்தமிழ் பாடி அறைந்தார். தன் தமிழ் மாலைகள் பாடி தம்பெருமான் சரணாக கொண்ட கருத்தில் இருந்து குலாவி அன்புரு கொள்கை தொண்டரை முன்வளமாக சூழ்ந்து எதிர்தாழ்ந்து நிலத்தில். எப்பேற்பட்ட திறம்! ஐந்தறிவுள்ள ஜீவன் இவர். அடியவர் சிவபெருமானுடைய பக்தர், சிவபெருமானுடைய தொண்டர்னு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் இந்த யானை அவரை வலம் வந்து இந்த 7 லோகமும் காணும்படி, புவனங்கள் உய்யும்படி, சான்றோர்கள் முன்னோர்கள் உய்யும்படி அது வலம் வருது. கொண்டகரத்தில் குழாவி அன்று கொள்கை தொண்டரை முன் வளமாக சூழ்ந்து எதிர்த்தாழ்ந்து வழங்குது. நிலத்தில் என் திசையோர்களும் காண இறைஞ்சி எழுந்தது வேலம். என் திசையோர்களும், இந்த திசை உலகமே என் திசையோர்களும் காண இறைஞ்சி எழுந்தது வேலம். அண்ட அரசரை வணங்கி ஆண்ட அரசை வணங்கி அஞ்சி அவ்வேளம் பெயரதுடன் தூண்டிய மீன்மர பாகர் தொடங்கி அடர்த்து திரிந்து மீண்டும் அதனை அவர் மேல் விரை பொண்ணை அவனுக்கு விட்டுருவானுங்களா? விட மாட்டாங்க. எப்படி பாதகர் என்னதான் ஒரு நல்ல நடந்தாலும் பாதகன்லாம் வளர்ச்சிக்க நல்லவன்களை வாழ விட மாட்டாங்க. சான்றோர்களையும் ஆன்றோர்களையும் வாழ விட மாட்டாங்க. அவருடைய எண்ணங்கள் அப்படி. அதனால் மீண்டும் அதை ஏவுறாங்க. இது ஏவல் செய்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த யானை ஏவுறாங்க. அப்படி ஏவும் போதும் கூட ஆண்டரசு யாரை நினைக்கிறார்? எம்பெருமான் நினைக்கிறார். அவர் அஞ்செல்லாம் நினைக்கல. உன்னுடைய திருவடி நான் பாடிக்கிட்டே இது நடக்குது, நான் பாடிக்கிட்டே உன்னுடைய திருவடி சேர்ன்னு நினைக்கிறேன். எதுக்கு தயாராக இருக்கு? ஆனால் சாமி விட்ட பாடில்லை. அதனால தான் இங்கே சொல்கிறேன், இறைவன் இடத்துல துணிவும் தன்னம்பிக்கையும் இருந்தால் சுவாமி இறங்கி வருவார். அப்படியே போனாலும் ஈசான் உன் திருவடி தான் எனக்கு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் சாமி அப்படி பண்ணலை. இங்கு சைவத்தில் நம்ம கவனிக்க வேண்டிய நல்ல அரும்பெரும் விஷயங்கள் இருக்குது. இறைவனை நோக்கி நம்ம செய்கின்ற ஒவ்வொரு தவமும் பல கோடி நன்மைகளை தரும், பல கோடி புண்ணியங்களை பெற்றுத்தரும். அங்கு மீண்டும் அதனை அவர் மேல் மெறை செய்து காட்டிட வீசி ஈண்டவர் தங்களையே சென்று அமனர் மேல் ஓடிற்று. அமனர்களை யார் எதிர்த்தானோ அவன் பின்னாடி துரத்துது யானை. ஓடி அருகர்கள் தம்மை உளறி மிதித்து பிளந்து அங்கே இருக்கிறவெல்லாம் போட்டு சமண பயிரெல்லாம் போட்டு மிதிச்சு அவனை இவனையும் அடித்து நீடிய வேலை கலக்கும் நெடு மந்திரகிரி போல். அது பெரிய மந்திரகிரி மலை போல் இருக்குதாங்க. மந்திரகிரினா என்ன? பெரிய நெடு மந்திரகிரி, நீடிய வேலை கலக்கும் நெடு மந்திரகிரி போல். அது ஒரு பெரிய மந்திர மலையை சுற்றி வந்தால் அப்படி இருக்கும். அது போல் யானையோடைய செய்கை ஆடிய
அவ்யானையும் மன்னருக்கு ஆகுலமாக்கியது. அந்த யானை மன்னருக்கு உல வச்சிரும். அந்த அளவுக்கு ஆக்கியது. ஆகுலம்னா பயத்தை உண்டாக்கியிருக்கு. யாருக்கு? மன்னவனுக்கு பயத்தை ஆக்கியது அன்றே. யானையின் கையில் விளைத்த வினை யமன் கையர்கள் எல்லாம் ஐயோ நம்ம விட்டா போதுண்டான்னு ஓடுறானுங்க. மானமழிந்து மதிமயங்கி மானமழிந்து மதிமயங்கிய வருந்திய சிந்தையராகி தானை நிலமன்னன் தாளில் தனித்தனி விழுந்து புலம்ப மேன்மை நெறிவிட்ட வேந்தன் வெகுண்டு எண்ணி செய்வது என்றான். நம்ம என்னடா என்ன பண்ணாலும் நாவுக்கரசர் ஒன்றும் பண்ண முடியல. இன்னும் அவனுக்கு ஒன்றும் மண்டையில் ஏறி போச்சு பைத்தியம். அந்த பைத்தியம் வந்து என்ன பண்ணுது, நாவுக்கரசரை எப்படியோ கொன்னுடணுன்ற அமணர்களுடைய வேவல் பின்னிக்கு கேட்டு இருக்குது. அப்படி கொடிய அமணர்கள். இது ஒரு சமயம் என்ன பண்ணுறது. தங்கள் சமயத்தில் நின்ற நாடிய முட்டி நிலையால் எங்கள் எதிர் ஏறு அழி யானையும் இவ்வண்ணம் நின்சீர் பங்க படுத்தவன் போக பரிபவம் தீரும் உனக்கும் பொங்கலல் போக அதன் பின் புகைய கன்றல் என என்றார். அது ஒன்று சொல்கிறேன். எப்போ இது வந்து மறுபடியும் அவர் வந்து சில நம்மளுடைய சமயத்தில் உள்ள சில விஷயங்கள் வித்தைகள்லாம் கற்றுக்கிட்டு அவனை ஒன்றும் பண்ண முடியல. அதனால் இன்னொரு விஷயம் பண்ணுவோம் புகைய கன்றான்னா அல்லில் அன்னவர் குறைவர் அரும்பெரும் பாவத்தன் பாவத்தவன் அன்னவர் கூற அரும்பெரும் பாவத்தன் நான் தொல்லை சமயம் அளித்து துயரம் விளைவித்தவன் தன்னை சொல்லும் இனி செய்வது என்ன செய்கிறது என்ன சூழ்ச்சி முடிக்கும் தொழிலோர் கல்லுடன் பாசம் பிணித்து கல்லை கட்டி கடலில் இறக்குவோம் கல்லுடன் பாசம் பிணித்து கடலிடை பாய்ச்சுவது என்றார். கல்லுடன் பாசம் பிணித்துன்னா என்னன்னா இந்த கல்லில் கட்டுறது தான் பாசம். உறவு நெருங்கி தொடர்புடையது தான் பாசம் சொல்லுவாங்க. அதனால் கல்லுடன் நம்ம இருக்க கட்ட சொல்கிறாங்க. அந்த கல்லுடன் பாசம் பிணித்து கடலிடை பாய்ச்சுவது என்றார். ஆங்கது கெட்ட அரசன் அவ்வினைக்கு அவ்வினை மாக்களை ஆங்கது கெட்ட அரசன் அப்படியே அசையலாமே அவ்வினை மாக்களை நோக்கி மக்கள்னா அறிவு இருக்கும், மக்களுக்கு அறிவு இருக்காது. அதான் நிறைய பெரிய உலகங்களில் நிறைய விஷயங்கள் மக்கள்னாலே சிந்தை இல்லாதவர்கள் மதிக்கெட்டவர்கள் வாழ்வில் சுயநலம் பிடித்தவர்கள் மாக்கள் அந்த மக்கள் இல்லை இந்த காலத்தில் மாக்களாக தான் இருக்காங்க. அந்த மக்களை நோக்கி தீங்கு புரிந்தவன் தன்னை சேமம் முறை கொடு போகி பாங்கூர் கல்லில் அடைப்ப மறுபடியும் அந்த சேமத்தோடு அவர் வச்சு கட்டி பின்னித்து ஒரு படகில் விடுறாங்க. வீங்கு ஒளி வேளையில் ஏற்றி வீழ்த்துமின் என்று விடுத்தான். சரி அவனை போட்டு கடலை தள்ளுங்க. அவ்வினை செய்திட போகும் அவருடன் போக அருகந்த வெவ்வினையாளரும் சென்று மேவிட நாவுக்கரசர் செவ்வியதன் திருவுள்ளம் சிறப்ப அவருடன் சென்றார். பல்வத்தில் மன்னவன் சொன்னபடி முடித்தார் அப்பதகர்னு பாவிகள்னு சொல்கிறாங்க. அது மாதிரியே சாமிகளை அவர்களை கல்லில் கட்டி கடையில் இறக்கிட்டாங்க. அப்பரிசு அவ்வினை முற்றி அவர் அகன்று விட ஏகிட பின்னர் ஒப்பரும் ஆழ்கடல் புக்க உரைப்பு உடை மெய்த்தொண்டர் தாமும் எப்பரி சாயினும் ஆக ஏத்துமின் எந்தையை செப்பிய வந்தமிழ் சிவன் அஞ்செழுத்தும் சுதிப்பார். சொற்றுனை வேதியன் சோதி வானவன் பொற்றுனை தீர்ந்தடி பொருந்த கைதொழ கற்றுனை பூட்டிவோர் கடலில் பாய்ச்சினோ நற்றுணையாவது நமச்சிவாயவே. சொற்றுனை வேதியன் சோதி வானவன் பொற்றுனை தீர்ந்தடி பொருந்த கைதொழ கற்றுனை பூட்டி போர் கடலில் பாய்ச்சினோ நற்றுணையாவது நமச்சிவாயவன் அஞ்செழுத்து நாமத்தோட அந்த தேவாரத்தை படுறார் சுவாமி. இன்றைய காலங்களில் நாம் நிறைய தவம் பண்ணோம். 126வது பாடலில் இந்த பதிவுகளை அடியேன் முடித்து கொண்டு ஏனைய பதிவுகளை 127லிருந்து தொடங்க போகிறோம். அத்துணை அடியவர்களுடைய பொன்னான மலர் பாதங்களை வணங்கி கொண்டு எம்பெருமானை என்றைக்கும் நீங்கள் அந்த சில கருத்துக்களை வச்சுக்குங்க. எல்லாமே சுவாமி தான். ஐயாமா பொற்களலில் வணங்கி கொண்டு இந்த பதிவுகளை அடியவர்களுடைய பொன்னான மலர் பாதங்களை மனைமொழி வையாலே வணங்கி கொள்கின்றேன். இந்த சேனலை செய்வது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏற்கனவே உள்ள சேனல் வந்து கொஞ்சம் கைவிட்டுட்டாச்சு. அது அந்த சேனல் ஏதோ ஒரு பிரச்சனை வந்து பாஸ்வேர்டுனால ஒரு பிரச்சனை வந்துட்டு அதை ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் இந்த சேனலை தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடியவர்களாகிய நீங்கள் எனக்கு ஆதரவு கொடுத்தா தான் மென்மேலும் அடியனால் நிறைய பதிவுகள் போட முடியும். அடியனை ஊக்கப்படுத்துங்க. அத்துணை அடியவர்களுடைய பொற்பாதங்களை வணங்கிக் கொள்கிறேன். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். பண்ணணும். அப்போ தான் அந்த சேனலை வந்து அவங்க மேற்கொண்டு அந்த கார்ப்பரேட் கம்பெனி ஊக்குவிப்பாங்க. அதை வந்து மறுபடியும் ஃபார்வேர்டு பண்ணுவாங்க. சரிங்க ஐயா. அத்துணை அடியவர்களுடைய மனம் மொழிமையால் பாதங்களை வணங்கிக்கிறேன். திருச்சிற்றம்பலம். வருகின்ற பதிவில் 125வது பதிகத்தின் மேலும் 126 127 வரைக்கும் பார்த்து மீண்டும் தொடருவோம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் சிவாயனம்.